தமிழ் உயிர் வெடிக்குது. அடியே தமிழ், இங்கே பாரு. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் என் அக்காவும் நேராக கிளம்பி கரூருக்கு வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் என்னை உடம்பு குணப்படுத்துகிற வழியை பாருங்க நான் சொல்லிட்டேன். புரியுதா? நான் அவனை இழுக்கலாம் இவங்க இழுக்கலாம் எனக்கு தெரியாது. வேலூர் ஸ்டேஷனில் இருந்து தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை எனக்கு ஆச்சுன்னு உங்களால் தான் இவ்வளவுக்கு காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? பெரியசாமி கவுண்டனை வச்சு பேசி வச்சு என் ஊருக்காரங்க எவன் சப்போர்ட் பண்ணாங்க, எவன் என்னென்ன பேசுனாங்க, எவன் என்னை துரத்திட்டு வந்தாங்க, எவன் என்னை கஷ்டப்படுத்துன்னு கறி வளத்துலேருந்து, அதாவது உன் கழுத்தில் தாலி கட்ட நாள்லேருந்து, சரியா, கறி வளத்துலேருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்தது. என்னை வாழ விடாமல் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன, நான் வந்தால் மாரியம்மா கேஸை மாதிரி இந்த கேஸை முட்டிக்கணும்னு சொல்லி எவன் வந்து தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறதுக்காக என்னென்ன பொய் பித்தலாட்டம் என்னடி நினச்சிட்டு இருக்கிறீங்க? தமிழ், தீபாவளி, சென்னிமலை இருக்கிற இந்த பெரியசாமி கவுண்டர் தேவடியா பையன் மருமகளை தேவடியா மவளை, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருந்தவன்னா என் மூக்கம் இருக்கணும்னு சொல்லி ஸ்டேஷன் மூலியமாகவே என் மனசை காயப்படுத்துறது இல்லாமல் நான் விடமாட்டேன்னு தெரிஞ்சு என்னை கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துட்டு கரூர் எஃப்சி ஆஃபீஸிலேருந்து எப்படி கரூர் எஃப்சி ஆஃபீஸிலேருந்து எல்லா பக்கம் பேசி வச்ச மாதிரி நீங்கள் பார்க்குற தேவடியா பூண்டாமல் தேவடியால் கல்யாணம் பண்ணிக்கி உன் புருஷன் கூட படுக்க வச்சுட்டு ஏன்டி தமிழ் உன் மாமியாவுக்கு வந்து நான் வந்து படுத்தலாம்? உன் மாமியாவோடய நான் படுத்தலாம். அதுக்கு தான் நீ வந்து தேவையில்லாம் பிரச்சனை மேலே நான் வந்து சரி அவன் என்னடா பண்ணுறது, என் பொண்டாட்டி நீ திருந்தி வருவே, இன்னும் சேர்ந்து வாழ்வோன்னு நினச்சி உட்காந்துட்ருக்குறேன். நீ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போவோம் பார்ப்போம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீ மீண்டும் மீண்டும் எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துட்ருக்கிறியே, இது என்னடி நியாயம்? ஒழுங்க மரியாதையாக தமிழ் நீ நேரில் வந்தால் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பனையும் கூட்டிகிட்டு வந்தால் தாலி எடுத்துகிட்டு வந்தால் நான் கட்ட போகிறேன். என் பொண்டாட்டி நீ தான். புரியுதா? அதுக்கு இங்கே இருக்கிற பேரெல்லாம் பேரை சொல்லி கார்த்தி, பாபு, சிவா எல்லாத்து பேரையும் சொல்லி எல்லாருமே சம்மந்தப்பட்டு உனக்கு சப்போர்ட்டாக பண்ணிகிட்டு இருக்க பெரியசாமி கவுண்டனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வேலையெல்லாம் இருக்காது இனிமேல். புரியுதா? நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான். 6லேயும் சாவு 100லேயும் சாவை பற்றி நான் கவலைப்படவும் மாட்டேன். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் எனக்கு அப்போலாம் சீக்கிரம் சாவுங்கிற வராது தவிர நான் வந்து வைத்த வலையில் துடிப்பின தவிர நான் சாக மாட்டேன்னு அந்த தைரியத்தில் எனக்கு மந்திரத்தை வச்சு நாயாக மாற்ற சொல்லி என்ன அந்த குழுவில் இருக்க அத்தனை பொம்பளைங்களை தப்பு பண்ணிவிட்டு என் வாழ்க்கையை வாழ விடாமல் எனக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்துட்டு என்னென்ன சித்திரவாதம் எனக்கு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்டி தமிழ் எனக்கு வந்து பொண்ணையே கொடுக்கக்கூடாது, நாங்கள் பார்க்குற பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எல்லா பக்கம் நீங்கள் சொல்லி வேறு வச்சுருக்கீங்க. நான் தேடியில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி குந்தான வளத்துலேருந்து எல்லா பக்கம் நான் எங்கே போனாலும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, எப்படி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி அத்தனை பேருமே அதவே சொல்கிறாங்க. ஏன்டி தமிழ் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ உங்கள் அம்மாவுக்கு தான் உங்கள் அப்பனுக்கு தான் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பனுக்கு தான் நீ பிறந்தியா இல்லை பல பற்றைக்கு நீ பிறந்தியாடி? நான் தான் புண்டாமலும் விடமாட்டேன், கிளம்பி வா பொழைக்கலான்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் உன் மேலே மரியாதை நம்பிக்கை வச்சு உன்னை நான் கூப்பிட்டேன். வனிதால் அழைச்சிட்டு வா, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். என் அம்மா அப்பா முன்னாடி உட்காந்து வச்சு பேசினா இந்த பிரச்சனை முடிக்கிற பிரச்சனையே நீங்கள் இத்தனை நாள் என் அம்மா மனசையும் காயப்படுத்திட்டு என் மனசையும் காயப்படுத்திட்டு என்னையும் ஹாஸ்பிட்டலில் போக வச்சுட்டு என்னடி எல்லாம் சீன் போட்டுட்ருக்கிறீங்க? இங்கே பாரு, என்னை பொறுத்தளவுக்கு எவன் தப்பு செஞ்சாலும் அவன் தலைவே வெட்டுற அளவுக்கு எங்களோட திறமை இருக்குது. எல்லாம் மந்திரத்தால் போனேன்னு நானும் மந்திரத்தால் போவேன். புரியுதா? மந்திரத்தால் தந்திரத்தால் போய் என் வாழ்க்கை கெடுக்கணும்னு சொல்லி என்னை வாழ விடாமல் நான் வந்தேன். மாரியம்மா கேஸை முடிக்கிற மாதிரி என்னை தூக்கி உள்ளே வைக்கிறதும், சிவா மூலிமா எடுக்கிறதும், இல்லை இங்கே இருக்கிற மூலியமா எவனா யார் மூலியமாச்சும் என்னை வெளியே எடுக்க வரைக்கும் பேசுகிறதும், போலீஸ்காரங்க எல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லாம் தப்பு பண்ணிவிட்டு ஏன் உண்மை இவனுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம வேலை போயிடும்னு சொல்லி எல்லாருமே தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. எஃப்சி ஆஃபீஸில் கரூர் எஃப்சி ஆஃபீஸிலேருந்து என் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் எல்லாமே துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க எனக்கு. புரியுதா? எனக்கு எப்பட்றா தெரிஞ்சதுன்னு இப்போ பார்க்குறியா? நான் டேஷனுக்கு வந்தால் என் மேலே கேஸை போட்டு என்னை உள்ளே தள்ளுறது அது பாயிண்ட்டு.
என்னை வந்து கைத்தை கட்டி கிணத்துல இறக்கணுது, என்னை கஷ்டப்படுத்தணும், அது பண்ணணும் இது பண்ணணும். போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து துரோகத்துக்கு மேலே துரோகம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏண்டி உண்மை தெரிஞ்சால் எந்த ஆம்பளையாச்சும் விடுவானா புண்டாமலை? நீயே சொல்லு. நான் தான் விடமாட்டேன் தமிழ். ஒழுங்க மரியாதையாக நல்லதோ கெட்டதோ கிளம்பி வா பொழைக்கலான்னு நான் சொல்லி கூப்பிட்டேன். என்ன நான் உனக்கு ஃபோன் அடிக்கும் போதெல்லாம் அதை தான் சொல்லிடலாம். நான் என் ஃபோனை கட் பண்ணி விட்ருக்கேன். எந்த தேவடையா பையன் கட் பண்ணி விட்றேன்? எவன் கட் பண்ணி விட்றாள்? அந்த தேவடையா பையன் கட் பண்ணி விட்றான்னா அந்த தேவடையா பையன் நான் வந்து அவங்க அம்மாவுக்கு புள்ள கொடுத்தேனா? அதனால தான் என் ஃபோனை கட் பண்ணி விட்டுட்ருக்காங்களா? சொல்லு. புண்டையை மூடிக்கிட்டு தமிழ் கிளம்பி வாடி பொழைக்கலான்னு சொல்லிட்டேன். இங்கே வேறு சுந்தரை வந்தாலும் சரி, எந்த தாய்வழி மகன் வந்தாலும் சரி, நான் கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றாமல் விட மாட்டேன். புரியுதா? எனக்கு தேவை என் பொண்டாட்டி தமிழ் வனிதாள் தேன்மொழி, உன் புள்ள. சரியா? நீ உன் பிள்ளை எழுத்த நீ என்னென்ன பொய் கேஸை போட்டோன்னு சொல்லி நீ பேசி வச்சுருக்கீங்க. உங்கள் ஊருக்காரங்கிட்ட எல்லாமே எப்படி பேசி வச்சுருக்கீங்க. எல்லா புண்டையும் எனக்கு தெரியும். எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காத. அடுத்தது இவனை என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், வெறி பிடிக்கணும், வெட்டி எறிக்கணும், அப்படின்னு சொல்லி எல்லாம் என்னென்ன பேசி வச்சுருக்கீங்க. எல்லா புண்டை விவரமும் எனக்கு தெரியும். என்ன புரியுதா? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏண்டி நான் வயிற்று வலியால் கஷ்டப்பட்டுருக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஆள் இல்லைன்னு சொல்லி என் மன வருத்தத்தோடு எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பேன், எவ்வளோ வலி அனுபவிச்சிட்ருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணம் வெக்கமான எதுவும் இல்லாமல் நீங்கள் தப்பிக்கிறதுக்காக என்னென்ன பொய் பத்திராட்டம் என் மேலேயும் பொய் கேஸை போட்டு என்னை உள்ள தள்ளலான்னு சொல்லி குன்றசட்டத்துலேயும் சரி மாரியம்மா கேஸை மாதிரி இந்த கேஸை முடிக்கலான்னு சொல்லி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து என்ன ரவுடிக்கு வச்சு இல்லை வெட்டி எறிக்கணும்னு நினச்சி என்னடி பிளான் போடுவீங்க? இங்கே பாரு, என் மேலே சுண்டு விரலை பட்டுச்சுன்னா கூட அவன் குடும்பத்தை குழந்தை குட்டி ஈத்து பற்றி எல்லாம் அழிஞ்சு சுடுகாட்டு போயிடுவான். என் பாவத்தை கையேந்தினாவும் என் குடும்பம் விளங்காது. புரியுதா? நீ எங்கள் மாமாவை சொன்ன, எங்கள் சித்தியை சொன்னேன், இன்னும் நிறைய பேர்த்த சொன்ன. நான் சொன்னவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். நான் கேட்காத ஆம்பளையும் கிடையாது, கேட்காத எனக்கு தான் தில்லு துடிச்ச தைரியம் எனக்கு தான் அதிகமாச்சு. நான் வரமாட்டேன் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துறேன். எனக்குன்னு ஒரு பிடிவாதம் இருக்குது, எனக்குன்னு ஒரு கோபம் இருக்குது, எனக்குன்னு ஒரு இது இருக்குது, எனக்குன்னு மனசாட்சி இருக்குது. என் மனசில் இருக்க கோபம் பாரமும் என்றைக்கு குறைதான் நான் அப்போ வருவேன். அதுக்குன்னு அது வரைக்கும் நான் இப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கணும். புண்டாமலை நீ வரமாட்டேன் பிடிக்க மாட்டேன், உன்னை புண்டாமலை எந்தெந்த தேவடையா பையன் வந்து நீ வந்து சப்போர்ட்டுக்காக நிறுத்தி வச்சுருக்கீங்க. எவங்கிட்ட ஏண்டி நீங்கள் தப்பிக்கிறதுக்காக கூடலாம் இப்போ படுப்பீங்களாடி? ஏண்டி படுத்துன்னு தாண்டி நீங்கள் என் கூட படுத்து தாண்டி 2 பிள்ளைகளை பெற்ற. அப்புறம் என்னடி புண்டைக்கு அலைஞ்சிட்ருக்குற சுன்னிக்கு? ஏண்டி தமிழ் கிளம்பி வாடி புண்டையை மட்டும் பொழைக்கலாம்னு சொல்லிவிட்டு வெள்ளி மரத்தில் இருக்கவங்களும் சரி, வேலாய மரத்தில் இருக்கவங்களும் சரி, திருக்காடுதுறையில் இருக்கவங்களும் சரி, எல்லா பக்கமும் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். நான் வந்து தமிழ் என் பொண்டாட்டி நான் ஃபுல்லாக கொடுத்தவன். நான் எல்லா பக்கமும் எல்லாத்துக்கும் தெரியும். நான் கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றுறவன் நல்லா தெரியும். எனக்கு தமிழ் கூட வாழ விடாமல், வனிதா கூட வாழ விடாமல் எந்தெந்த போலீஸ்காரன்னு சொல்லி நீ கேட்டீங்களோ, இல்லை உங்கள் ஊர் கவண்டை சொல்லி கொடுத்தானோ, இல்லை எங்கள் ஊருக்காரங்க சொல்லி கொடுத்தானோ, எவன் என்னென்ன சொல்லி கொடுத்தானோ வந்து என் அம்மா அப்பா முன்னாடி சொல்லுங்கள். நான் தூக்கி அவனுக்கு தூக்கி உள்ளே வைக்கிறேன். போலீஸ்காரங்களே தப்பு செஞ்சாலும் அவங்க வேலையை நான் வெட்டி வைப்பேன். பார்க்குறது தான் இது இப்படி இருக்கிறேன். புரியுதா? நான் பார்க்குறதுக்கு தான் மனசு நொண்டு போய் கிடக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அதே அவனுக்கு திருட்டு பற்றி நிறைய இருக்குது. அதை நமக்கு தெரியாது. இங்கே இருந்துக்கிட்டே அங்கே ஆள் அனுப்புறது, அவனை அனுப்புறது, இவனை அனுப்புறது, போலீஸ்காரில் வச்சு துரத்துறது, இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் நினச்சிட்டு இருக்காத. என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்தால் எல்லா பிரச்சனையும் முடியும். நீ வந்தாலும் பிரச்சனை முடியும். புண்டையை மூடிட்டு கிளம்பி வாடி தமிழ் பொழைக்கலாம். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாடின்ட்டு. புரியுதா? ஒரே பதில் அதுதான். நான் போடுற வீடியோவில் யாராச்சும் பிளாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. போடக்கூடாது, பிடிக்கக்கூடாது, இவன் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு யாரே செந்தில் பாலாஜி கொண்டு எவன் சம்மந்தப்பட்டிருக்கானோ, எவன் உனக்கு சொல்லி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறானோ, என் கேஸை எடுக்கக்கூடாது பிடிக்கக்கூடாது எவன் சொல்லி கொடுக்குறானோ அத்தனை பேர்த்து மேலே நான் கேஸை கொடுப்பேன். அத்தனை பேர்த்து பதவி நான் தூக்குவேன். என்னால் முடியும். நான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும்னு நல்லா தெரியும். அன்பு சார் வந்து என்னை எப்படியாச்சும் துரத்தி விட இருந்தால் பார்த்தாரு. ஆனால் இப்போ வந்து அவர்னால இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். நான் என் மன உடைச்சலுக்கு, என் மன நிம்மதி இல்லாமல் கஷ்டத்துலேயும் வலியிலையும் வயிற்று வலியாக துடிச்சிட்ருக்கிறேன். என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணுன்னு தெய்வத்தை விட்டு ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீர் வர்ற தெய்வத்துக்கு தான் தெரியும். என் முன்னாடி மனிதாவும் தமிழ் என்னை தேடி வர்றணும்னு. ஆனால் நீ வர்றாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குது. நீங்களே வந்து புண்டாமல் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிறது. தேவடையில் கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுது. சிவா கிட்டே ஒரு பொண்ணை பார்க்க சொல்லுது. அது என்னது காங்கேயத்தில் பார்க்குறதா?
காகிதத்தில் இருக்க ஒன்றா நம்பர் தேவடியில் பார்த்து வைக்கிறது, இந்த இதில் வந்து பார்த்து வைக்கிறது. இந்த வேலை புண்டையில் தமிழ் புண்டையை மூடிட்டு நிறுத்திட்டு புண்டையை மூடிட்டு உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நேருக்கு நேராக வா. உன் கழுத்துலேயும் மனித கழுத்துலேயும் நான் தாலி கட்டுறேன், புள்ள கழுத்துலேயும் தாலி கட்டுற தேடி கழுத்துலேயும். புரியுதா? நான் வந்து கைத்தை கட்டி இறக்குறது, எனக்கு கஷ்டம் கொடுக்குறது, என்னை வந்து மாரியம்மா கேஸை வந்து இந்த கேஸை முடிக்கணும்னு நினச்சி எவ்வளோ நாள் விட மாட்டேன். புரியுதா? நான் தான் என் பொண்டாட்டி மாரியம்மாலே சொல்லிட்டா, ஒரே வார்த்தையை முடிச்சிட்டான். புரியுதா? சபைக்கு எங்கள் ஊர் வேலாய மத சபைக்கு வரவங்களும் சரி, சர்ச்சுக்கு வரவங்களும் சரி, எவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எவன் சம்மந்தப்பட்டிருக்கான், எவன் என்னை துரத்திட்டு வந்தால், எவன் என்னென்ன பிடிச்சா, எல்லா உண்மையும் எனக்கும் தெரியும். ஆனால் அது உன் வாயாலேருந்து வரணும். இங்கே போகும்போது எல்லாமே சொல்லிகிட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொருத்தையும் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க. போகிற இடத்துலையெல்லாம் ஒவ்வொரு நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன, நான் அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ வலியோட வேதனையோடு துடிச்சிட்டு இருக்கு. தீபா வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கலாம். என்ன ஆணவத்தில் பேசிகிட்டு இருக்காளா? நான் தான் விட மாட்டேன். தீபாவுக்கு நல்லா தெரியும். வனிதால் ஒழுங்க மரியாதையாக தாலி அறுத்துட்டு கொண்டாந்து ஒப்படை, கருப்பத்தை கலைச்சிட்டு கொண்டாந்து ஒப்படை நான் நிற்க சொல்லிட்டேன். போலீஸ்காரங்கிட்டே அதான் சொன்னேன், நான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவேன். என் முன்னாடி தமிழ் வனிதாலும் வந்து என் கூட பிழைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி தமிழ் மேலேயே நான் கேஸை கொடுத்துட்டேன். புரியுதா? நான் கேஸை கொடுத்து நான் வந்து அமைதியாக இருக்கணும், என் வயிற்று வலியை துடிச்சிட்டு இருக்கேன், நான் செத்துணும், ஆனால் நான் சாவக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு மந்திரத்தையெல்லாம் வச்சுருக்கீங்க. இவன் எல்லாம் கஷ்டப்படணும், ஆனால் சாவ மட்டும் கூடாதுன்னு சொல்லி எந்தெந்த மந்திரத்தை வச்சுருக்கீங்கன்னு என்னை நாயாக மாற்ற சொல்லி எவன் சொல்லி கொடுத்துலான்னு என்னை நாயின்னு எவன் கூப்பிட்டாலுங்களோ அத்தனை பேர்த்தையும் நான் தூக்கி உள்ளே வைப்பேன். புரியுதா? மூடிக்கிட்டு ஒழுங்கு மரியாதை வந்து என் கூட பிழைக்கிற வழியை பாரு. தமிழ் மனிதாவை கிளம்பி வாங்க. முதல்ல நீங்கள் வந்த வேளாண்மை ஸ்டேஷனே பிரச்சனை முடிக்க போகிறேன். கிளம்பி வாங்க. நீ முதல்ல போட்டே போட்டு வயிறு வலிக்குதே. வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாளுங்களா? என் அக்காலெல்லாம் மலரி ராணி எல்லாம் மிரட்டி வேறு வச்சுருக்கீங்க. ஏண்டி உங்களை வேறு அரெஸ்ட் பண்ணி வேறு வச்சுருக்காங்கன்னு சொல்லி பொருளை கிளப்பிட்டு இருக்கிறீங்க. இங்கே இருக்க கவுண்டனும் சரி, அங்கே இருக்கிற கவுண்டனும் சரி, எல்லாம் தப்பு மேலே தப்பு பண்ணிவிட்டு எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்துருவாங்கன்னு சொல்லி எல்லாம் உட்காந்துருக்காங்களா? எவனாக இருந்தாலும் எவனையும் விட மாட்டேன். எவனாக இருந்தாலும் அழிச்சு விடுவேன். குழந்தை கொட்டி ஈத்தி மீது எல்லாத்தையும் நான் அழிச்சிடுவேன். புரியுதா? எனக்கு துரோகம் பண்ணது யாராக இருந்தாலும் நான் விடவே மாட்டேன். மூடிக்கிட்டு என் முன்னாடி தமிழ் வனிதாலி தேன்மொழி கிளம்பி நேருக்கு நேராக வேலாய மடத்துக்கு வாங்கடி. வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போங்க. நான் தாலி கட்டுறேன், வந்து குடும்பம் நடத்துகிறேன். புரியுதா? நான் வீடியோ போடக்கூடாது, அது போடக்கூடாது, இது போடக்கூடாது, எப்பயுமே என்னென்ன திட்டம் வச்சுருக்கேன்.